ஹாய், நான் ஒருவன். குழந்தைகளா, இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, செஸ் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா தங்க பிள்ளைகளா? அண்ணன் உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன், கற்றுக்கோங்க. ஓகேவா? செஸ்ஸில் மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்குன்னா, இந்த பக்கம் 8, மேல் பக்கம் 8. ஓகேவா? 8 64 கட்டங்கள் இருக்கும். ஓகேவா? வரிசையில் இருக்குல்ல, அதுதான் சிப்பாய்கள். சிப்பாய்களோட மூமெண்ட் எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. சிப்பாய்களோட மூமெண்ட் எப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 பாக்ஸு ஜம்ப் ஆகுதா, அப்புறமேட்டு ஒரு பாக்ஸ் தான் ஜம்ப் ஆகும், அப்புறமேட்டு ஒரு பாக்ஸ். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக போவோம். சைடில் இப்போ நமக்கு எனிமி இருக்கிறதுனால எனிமியை நம்ம இப்போ அட்டாக் பண்ணலாம். அதாவது சைடில் எனிமி இருந்தால் தான் சைடில் கிராஸ் ஆகும். ஓகேவா? சிப்பாயி வெட்டிட்டோம். ஓகேவா? நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு பேர் நம்ம குதிரைன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? குதிரை போல் இருக்கிறதுனால நம்ம குதிரைன்னு வச்சுக்கலாம். குதிரை எப்படி போகும்னா, 3 பாக்ஸ் தான் ஜம்ப் பண்ணும். ஓகேவா? 3 பாக்ஸ் எப்படி வேணாலும் ஜம்ப் பண்ணும். அதுவும் எப்படி வேணாலும்லாம் கிடையாது, எல் ஷேப்பில் 3 பாக்ஸ் ஜம்ப் பண்ணும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யானை. இந்த கார்னரில் இருக்க யானை எப்படி மூவ்மெண்ட் பண்ணோன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? யானை எப்படி ஜம்ப் போகும்னா, ஸ்ட்ரெயிட்டு. இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாகவும் போகும், மேலே ஸ்ட்ரெயிட்டாகவும் போகும், ரிபேஸில் ஸ்ட்ரெயிட்டாகவும் போகும், சைடில் ஸ்ட்ரெயிட்டாகவும் போகும். ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் போகும், இது கிராஸாக போகாது. ஓகேங்களா? எப்படி போகும்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் போகும். இப்போ இதை வச்சு நம்ம பாதி காயினை வெட்டிட்டோம். ஓகேவா? நான் ரொம்ப கஷ்டமான ஹார்டு வச்சுக்கல, உங்களுக்கு சொல்லி தரதுனால நான் உங்களுக்கு மீடியமாக வச்சு இப்போ நான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிப்பாயி இப்போ யானை ஸ்ட்ரெயிட்டாக போகும், ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும், சைடில் போகும், லெஃப்ட் சைடில் போகும், ரைட் சைடில் போகும், ரிவர்ஸில் வரும். அடுத்து நம்ம இப்படி இருக்குல்ல, இது நம்ம மந்திரின்னு வச்சுக்கலாம். மந்திரி எப்படி போகும்னா, இது ஒயிட் மந்திரி. இந்த ஒயிட் கலர் பாக்ஸில் கிராஸாக தான் போகும். ஓகேவா? எப்படி போகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இவங்க கிராஸாக தான் போகும். எந்தெந்த பக்கம் தெரியுதா? அந்த ஒயிட் கலர் பாக்ஸில் கிராஸாக தான் போயிட்டு இருக்கும் மந்திரி. ஓகேவா? மந்திரி வச்சு இப்போ நம்ம மூவ்மெண்ட் பண்ணி காட்டியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ளஸ் போட்டிருக்கு பாருங்கள், ஜீசஸ் சிம்பிள் போல், அதுதான் ராஜா. ராஜா வச்சு எப்படி நான் உங்களுக்கு இது போகுதுன்னு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ராஜா ஒரு ஸ்டெப்பு தான் போகும், எப்படி வேணால் போகும். எப்படின்னா ஒரு பாக்ஸ் தான் போகும், அதுவும் எப்படி வேணால் போகும். கிராஸில் போகும், ஸ்ட்ரைட்டில் போகும், நேராக போகும், எப்படி வேணால் போகும். ஒரு நிமிஷம் இருங்க, கரெக்டாக ஒரு ஸ்டெப்பு தான் போகும். புரியுதா? நல்லா பாருங்க, இதை நவுத்திட்டேன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப். இதுதான் ராஜாவோட மூமெண்ட்டு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்படி இருக்குல்ல, இதுதான் குயின். இது எப்படி வேணாலும் போகும், எத்தனை பாக்ஸ் வேணாலும் போகும். ஓகேவா? கரெக்டாக பாருங்கள். குழந்தைகளாம் ஈஸியான முறையில் செஸ் விளையாட கற்றுக்கலாம். ஓகேவா? பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாகவும் போகும், ரிவேர்ஸ்லேயும் போகும், லெஃப்ட் சைடும் போகும், ரைட் சைட்லேயும் போகும், கிராஸாகவும் போகும். அதுதான் ராணியோட பெனிஃபிட்ஸு. இப்போ இங்கே வச்சு இப்போ ரிவேர்ஸில் பாருங்கள், எப்படி வேணால் போகும். ராணி எப்படி வேணால் போகும். அடுத்து நம்ம சிப்பாயை கொண்டு போவோம். நல்லா புரியுதா மக்களே?
மக்களே நம்ம குழந்தைகளாக புரியுதா நல்லா உங்களுக்கு? ஒரு ஸ்டெப்பு தான் போகும், அது எப்படி வேணால் போகும். இப்போ நம்ம சிப்பாயை வந்து அவங்க பிளேஸ்க்கு கொண்டு போயிட்டோம்னா நமக்கு அந்த சிப்பாய் வந்து ராணியாக கன்வெர்ட் மாறிடுச்சு பாருங்கள். ராணியாக ஆகிடுச்சுன்னா நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஓகேவா? நம்பிக்கைனா அதை பாருங்க. இந்த சிப்பாய் ஸ்டெப் மட்டும் குழந்தைகளாக ஸ்டெப் மட்டும் ரெண்டு பாக்ஸ் தாவும். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்லாம் போகும் சிப்பாய், ஓகேவா? நல்லா பாருங்கள். அவங்க பிளேஸுக்கு நம்ம சிப்பாய் போயிடுச்சுன்னா அது ராணியாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ ராஜாவுக்கு எப்படி செக் வைக்கிறேன்னு பாருங்கள், ஓகேவா? எங்கேயும் நவுத்த முடியாது பாருங்கள், முடிஞ்சிருச்சு. இப்படி தான் அந்த ராஜா வந்து எந்த பக்கம் போனாலும் நம்ம வெட்டணும். அப்படி பண்ணாதான் செக் வச்சதா அர்த்தம். நம்ம இப்போ